நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நபர்களில் ஒரு வீர தலைமகன் யாருன்னா அது உத்தம் சிங். பஞ்சாப் மாநிலத்தில் டிசம்பர் 26, 1899 வருஷம் பிறந்தவர் உத்தம் சிங். உத்தம் சிங் சிறு வயதிலேயே மிகச்சிறந்த ஒரு தேசபக்தராக திகழ்ந்திருக்காருங்க. 1919 ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஜெனரல் டயர் அவருடைய தலைமையில் காவல் வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியன் வாலாபாகுங்கிற பகுதியில் நடந்த ஒரு பெரிய கூட்டம், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் அமர்ந்து நாட்டின் சுதந்திரத்தை பற்றி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் ரவுலட் சட்டம் என்ற சட்டமானது இயற்றப்பட்டிருந்தது. அந்த ரவுலட் சட்டத்தை அமல்படுத்தும் வண்ணமாக அந்த ஜாலியன் வாலாபாகில் ஜெனரல் டயர் தன்னுடைய படை வீரர்களை வைத்து எல்லாத்தையும் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேலே அங்கே இறந்து போனாங்க. அதில் நிறைய பேர் அங்கே இருந்த ஒரு கிணற்றுலையுமே கீழே உள்ளே குதிச்சு, குழந்தைகள், வயதானவர்கள், சொல்லி மாளா துயரத்தை அந்த ஜாலியன் வாலாபாக் அன்று பார்த்தது. அந்த தருணத்தில் அந்த இடத்துல உத்தம் சிங் இருந்தாப்படி. அப்போ அவர் ஒரு இளைஞர். அவர் அந்த இடத்துல ஒரு சபதம் எடுக்கிறார். அந்த பொற்கோவில், நமது அமிர்தசரஸ் பொற்கோவில், அங்கே போயிட்டு சபதம் எடுக்கிறார். இந்த நிலைக்கு ஆளாக்கிய ஜெனரல் டயரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக அவரை தீர்த்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறார். எந்த பாவமும் செய்யாத அப்பாவி பொதுமக்கள் ஏராளமான நபர்கள் இறந்ததற்கு காரணம் ஜெனரல் டயர். அதுக்காக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல நாட்கள் காத்திருந்திருக்கார், பல வருடங்கள் காத்திருக்கிறார். அவர் ஹர்தயால் அப்படின்னு சொல்லக்கூடிய கதார் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் லாலா ஹர்தயால் மற்றும் நமது இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த ராஸ் பிஹாரி போஸ், இவங்க கூடையெல்லாம் அமெரிக்காவில் போய் தங்கி இந்திய சுதந்திரத்துக்காக பல்வேறு வகையான யுக்திகளை கையாளுறாங்க. மீண்டும் பகத்சிங் அழைத்ததன் பேரில் உத்தம் சிங் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வரும் பொழுது அவருக்கு மனசில் ஒரு ஆசை என்னன்னா, கண்டிப்பாக ஜெனரல் டயரை எப்படியாவது நான் கொண்டு தீருவேன், அந்த சபதத்தை நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு அவருக்கு மனசில் படுது. அந்த தருணத்தில் வெள்ளைக்காரர்கள் கதார் கட்சியின் சார்பாக மக்கள் மத்தியில் புரட்சி கருத்துக்களை விதைக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உத்தம் சிங்கை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி 4 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் சிறையிலிருந்து தப்பித்து வெளியில் வந்த பிறகு, சிறையிலேருந்து விடுதலையாக வெளியில் வந்த பிறகு உத்தம் சிங் அந்த மனசில் தனக்குள்ளே இருக்கக்கூடிய மாறாத ஒரு எதிர்பார்ப்பு, கண்டிப்பாக அந்த ஜெனரல் டயரை கொள்வேன் என்று தீர்ப்பும் சபதம் ஏற்படுத்தியிருந்தார். அந்த சபதத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக அவர் இந்தியாவிலிருந்து காஷ்மீர் வழியாக நம்மளுடைய ஐரோப்பா கண்டத்துக்கு போய் அங்கே நம்மளுடைய இங்கிலாந்து நாட்டுக்கு, இத்தாலி வழியாக, ஜெர்மன் வழியாக இங்கிலாந்து நாட்டுக்கு போகிறார். இங்கிலாந்து நாட்டில் அதே ஒரு பெரிய மண்டபம், என்றைக்கு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததோ அதே மார்ச் மாதம் 13 கேக்ஸ்டன் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அரங்கத்தில் அந்த ஜெனரல் டயருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கு. 21 ஆண்டுகள் கழித்து அந்த பாராட்டு விழாவினுடைய மைய அரங்கத்துக்குள்ளே நமது உத்தம் சிங் போகிறாரு. கையில் ஒரு பெரிய புத்தகம். அந்த பெரிய புத்தகத்தில் தன் வாங்கி வந்திருந்த துப்பாக்கியை அழகாக வெட்டி அந்த துப்பாக்கி அந்த புஸ்தகத்துக்குள்ளே வச்சு பத்திரமாக உள்ளே போகிறாரு. உள்ளே போனவர் அவருக்கு நேரடியாக உத்தம் சிங்குக்கு 21 ஆண்டுகள் கழித்து ஜெனரல் டயர் யார் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு அடையாளம் கண்டுக்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஜெனரல் டயரை சொன்னோன்னே அவர் மேலே வரும் பொழுது நேராக மேலே போய் அந்த மேடையினுடைய மேலே நின்றுட்டு ஜெனரல் டயரை பார்த்து துப்பாக்கியை வைத்து நேராக சுடுகிறார். சுட்டவுடன் அவர் எங்கேயும் நகரவே கிடையாது, அப்படியே நின்னார். இதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஜெனரல் டயர் அந்த இடத்த சுற்றி வீழ்த்தப்பட்ட பொழுது அவர் இந்திய திருநாட்டுக்கு நான் இதை அர்ப்பணம் செய்கிறேன்ட்டு அப்படியே நின்னார். அதற்கு பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் இன்னுயிர் ஈந்தார். ஆனால் மீண்டும் அவருடைய உடம்பானது இங்கிலாந்திலே புதைக்கப்படுது. ஆனால் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு நமது பஞ்ச நதிகள்னு சொல்லுவாங்க, பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஞ்ச நதிகள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நதி சட்லஜ். அந்த சட்லஜ் நதியில் அவருடைய அஸ்தியானது கரைக்கப்படுது.
இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு எப்படி சுதந்திரம் வந்ததுன்னு கூட தெரியல. எப்படி இந்த நாடு முன்னேறி வந்ததுன்னு கூட தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட இன்னுயிர்கள், இந்த தவச்சீலர்கள் காரணமாக தான் நம் நாடு சுதந்திரம் அடைந்தது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததிக்கும் தெரிய வைக்க வேண்டும். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சும்மா கிடைக்கல. எத்தனையோ பேர்த்தோட உயிர், உடைமைகள், குடும்பங்கள் பாதித்து அழிந்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது நாம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உத்தம் சிங் போன்ற ஒரு மாமகனாரை இனி இந்த பாரத தேசம் காணுமா என்பது தெரியவில்லை. ஆனால் உத்தம் சிங்கை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம் நாடு நன்றாக இருப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.